பஹல்கம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானை ஒன்றுமே செய்யாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க உலக நாடுகள் அனைத்துமே மக்களே. ஆனால் எப்படி நேற்று மே 7 அன்னைக்கு நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு தாக்குதலை பண்ணோம் பாகிஸ்தானில் அப்படிங்கிறத பற்றியும், இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 26 பேர் நம்ம பஹல்கம் தாக்குதல் இறந்து போயிருந்தாங்க. அதுக்கு 26 ட்ரோன்ஸ் ஏன் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பற்றியும், இதுக்கு தலைமை தாங்கின 2 பெண் அதிகாரிகளை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. 22 ஏப்ரல் பஹல்கம் இருக்கக்கூடிய பைசரன் வேலியில் நம்மளோட 26 டூரிஸ்ட்டுகளை அங்கே வந்த தீவிரவாதிகள் அவங்களோட மதத்தை கேட்டு கொள்கிறார்கள். இது நடந்து முடிந்ததுக்கு பிறகு நாடே பற்றி எரிஞ்சது. எல்லாருமே வந்து கேட்டாங்க, இப்படி ஒரு தாக்குதல் பண்ணி இவங்க நம்ம நாட்டில் உள்ள பெண்களை இப்படி பண்ணிட்டாங்களே, ஏன்னால் அங்கே இருந்தக்கூடிய பெண்கள் எங்களையும் கொன்றுங்கன்னு சொன்னப்போ உங்களை கொல்ல மாட்டோம், போய் மோதியிடம் சொல்லுங்கள் அப்படின்னு திமிரா பேசிட்டு போயிருக்கானுங்களே. இப்போ எவ்வளோ திமிர் இவனுக்கு அப்படிங்கிறதை இங்கே நாட்டில் உள்ள கடைசி குடிமகன் வரைக்கும் கோவப்பட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் அவருடைய சுற்றுப்பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்துடுறார். வந்ததற்கு பிறகு அது முதல்ல போட்ட உத்தரவு பார்த்திங்கன்னா, தூதரகத்தில் இருக்கக்கூடிய நமது இந்தியர்களை அங்கேருந்து ஆட்கள் குறைத்தார். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய தூதரகத்தை க்ளோஸ் பண்ணார். அடுத்தது நம்ம பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அனைவரையும் உடனடியாக வர சொல்லி கூப்பிட்டுருந்தார். இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை அந்த ஊருக்கு அனுப்பி வச்சார். அடுத்தது சிந்து நதியை அந்த ஒப்பந்தத்தை க்ளோஸ் பண்ணார். அடுத்தது ஜீலம் ரிவரை திறந்து விட்டார். இதனால் வந்து பாகிஸ்தானில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதெல்லாம் கண்டினியூஸாக அடுத்தடுத்து வேலையை பார்த்துட்டே இருந்தாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு பாகிஸ்தான் கொஞ்சம் வீக் ஆகிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அங்கே உள்ள மக்கள்லாம் பாகிஸ்தான் அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகிறார்கள். இது அவர்களோட ஒரு பக்கம் அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது என்றதை பார்க்க முடிகின்றது. இந்த கோபம் போராக மாறும், அவர்கள் தாக்குதல் செய்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் என்ன பண்ண நினச்சிருந்தாங்கன்னா, இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை வந்து இந்தியா செய்யும் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் முதல் நாள் வந்தபொழுது மோடி அவர்கள் கூறிய விஷயம், திஸ் வில் பி மோர் தென் த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னார். ஆனால் மோர் தென் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் சொல்லிட்டாரே தவிர எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது. அதற்கு பிறகு நம்மளுடைய INS விக்ராந்தாக இருக்கட்டும், நம்முடைய டோட்டல் நேவல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடலில் இருக்கக்கூடிய எல்லைகளை போயிருந்துக்கிட்டு நம்மளுடைய ட்ரில்ஸை பண்ணிகிட்டு இருந்தோம். இதை பார்த்து கொண்டிருந்த பாகிஸ்தான் ஓகே நேவல் சிஸ்டம் மூலயமா ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதே புரிந்து கொண்டாங்க. அப்புறமா அது INS விக்ராந்த் வெளியே வந்துருச்சு. அங்கேருந்து மீண்டும் நம்மளுடைய அது பேஸ்க்கே வந்துருச்சு. அதற்கு பிறகு தொடர்ந்து பார்த்திங்கன்னா நேவல் சீஃபாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸ் சீஃப்லாம் வந்து போய் மோடி சந்திச்சிட்டே வந்துட்டு இருந்தாங்க. பிரதமரை பார்த்து வந்து கொண்டிருந்தாங்க. என்ன பேசினாங்க, ஏது பேசினாங்கன்னு நடந்துக்கிட்டு இருக்கு, எதுவுமே வெளியே வராமல் இருந்தது மக்களே. இதற்கு நடுவில் பார்த்தால் ஸ்கை மீடியா அப்படிங்கிற ஒரு டிவி சேனல் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான கவாஜா ஹாசிஃபை கூட்டு போயிட்டு எடுக்கிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை இந்தியாவில் நீங்கள் செய்திருக்கிறீங்களோ, டெரர் அட்டாக் செஞ்சுருக்கிறாங்க. ஜென்ரலாகவே பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தானில் டெரரிஸ்டை ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்ட சொல்கிறாரு. பாகிஸ்தானில் கடந்த 3 டெக்கேட்ஸாகவே தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், நாங்கள் அவர்களை ஆதரிக்கிறோம், அவர்களுக்கு எல்லாமே அடைக்கலம்லேருந்து உணவுலேருந்து அவங்களுக்கு வந்து ஆயுதங்கள் முதல் கொண்டு நாங்கள் சப்ளை செய்கிறோம். இதனை செய்வதற்கு ஆயுதங்கள்லாம் சப்ளை பண்ணுறதுக்கு பல யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவர்களுடைய ஒரு அழுத்தத்தினால் இதை செய்கிறோன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். இந்த ஸ்டேட்மெண்ட்டு அடுத்தது இந்தியா பாகிஸ்தான் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் அனைத்தும் உற்று பார்க்க ஆரம்பித்தது. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு மக்களே. ஒரு பக்கம் தண்ணி, இன்னொரு பக்கம் தண்ணி அதிகமாக வருது, இன்னொரு பக்கம் இப்படி ஒரு INS விக்ராந்த் மாதிரியான ஒரு கடலில் போயிட்டு அவங்க பண்ண ட்ரில்ஸு, இதெல்லாம் வைத்து கொண்டும் இங்கே வந்து அடுத்தது ஒரு போர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதை புரிந்து கொண்டும் இங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சீஃபுக்கும் இந்தியாவுடைய எல்லை பாதுகாப்புகளை பார்த்து கொண்டிருக்கின்ற பாகிஸ்தானுடைய சீஃபுக்கும் ஒரு விதமான கோல்டு வார் வருகிறது. இது என்ன சொல்கிறாருன்னா, நாம் இந்தியாவில் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அது முக்கியமாக அவங்க அந்த 26 பேரை கொன்னது ரொம்ப பெரிய தப்பு, இதனால் வந்து பாகிஸ்தான் மக்களுக்கு ஆபத்து ஏற்படுன்றதை அவர் வந்து சுட்டி காட்டுகிறார். இன்னொரு புறம் 1200 இராணுவ வீரர்கள் பாகிஸ்தானில் 250க்கும் மேற்பட்ட இராணுவ அதிகாரிகள் வந்து ரிசைன் பண்ணுறாங்க ஜாபை. இந்த ரெசைனேஷனை பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் சீஃப் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறார்.
இன்னொரு புறம் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் சீஃபு அவருடைய குடும்பத்தையும் கமிச்சு விட்டுறாரு சேஃபாக. இது அங்கே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றது. இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இப்போ இந்தியா அதுக்கப்புறமே இந்தியா எந்த விதமான தாக்குதல் முற்படலை, எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கலை. ஆனால் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நமது மீது போர் தொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கும், அப்படி போர் தொடுத்தால் நாம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா போர் பாதுகாப்புக்கான ட்ரில்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி விஷயம் செஞ்சிகிட்டு இருந்தாங்க. நேற்று தான் மே 7 அன்னைக்கு இங்கே நம்ம இந்தியாவில் போர் பாதுகாப்புக்கான ட்ரில்லை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதற்கு முன்பாகவே நார்த் இந்தியாவில் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சவுத் இந்தியா நேற்று வந்து ஆரம்பிக்கப்பட்டது, இந்தியா முழுக்க பல இடங்கள் ஆரம்பிக்கப்பட்டது, அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நேற்று தூங்கி எழுந்ததும் பார்த்தால் என்ன செய்தி, மே 7 விடிகாலையில் 1:05 நம்முடைய ரஃபேல் விமானங்கள் ஒரு கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட விமானம்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோன்ற கவுண்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. அந்த விமானங்கள் சென்று பாகிஸ்தானில் 9 டார்கெட் இடங்களை 26 சூசைட் ட்ரோன்ஸை போட்டு தகர்த்திருக்கிறார்கள். இந்த ஒரு தாக்குதலில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ் இ முகமது, அதே மாதிரி உங்களுக்கு எல்இடி லஷ்கர் ஏ தொய்பா. ஏன் லஷ்கர் தொய்பா பார்த்தீங்கன்னா லஷ்கர் ஏ தொய்பாவுடைய ப்ராக்சி அமைப்பு தான் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பு. அவர்கள் தான் இந்த 26 பேரை கொன்றதில், பஹல்காமில் கொன்றதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்றது அவங்களே அக்செப்ட் பண்ணுறாங்க. அந்த டெலகிராம் மூலியமாக அவங்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் தான் வந்து இதை பண்ணாங்கன்றதை அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் லஷ்கர் ஏ தொய்பா, அப்புறமா வந்து ஜெய்ஷ் இ முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன், இந்த 3 தீவிரவாத அமைப்புகளுடைய மிக முக்கியமான தலைமையகம், முக்கியமாக வந்து ஜெய்ஷ் இ முகமது தலைமையகம் அங்கே தான் இருக்கின்றது. ப்ளஸ் ட்ரைனிங் சென்டர்ஸ், பல சின்ன பசங்களை கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி ட்ரைனிங் கொடுக்கறதுல இந்த இடம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதாவது நேற்று நடத்தின தாக்குதலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 இடங்கள் மக்களே. அதில் 8 இடங்கள் பார்த்தீங்கன்னா எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டரு, 20 கிலோமீட்டரு, 30 கிலோமீட்டருன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆனால் 100 கிலோமீட்டர் தள்ளி போய் பஹவல்பூரை தாக்கியது தான் ஹைலைட்டே. இது எப்படி தாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைன் ஆஃப் கண்ட்ரோலில் தாண்டி கூட போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இங்கேருந்து இந்த ட்ரோன்ஸை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இங்கேருந்து சென்ட் பண்ணால் அது அங்கேருந்து நேராக எங்கே போகுதோ அங்கே போகுது. அந்த ட்ரோன்ஸ் மூலியமாக அங்கேருந்து மிசைல்ஸ் லான்ச் ஆகுது. அந்த மிசைல் மூலியமாக அங்கே போய் வெடிக்குது. இந்த ட்ரோன்ஸ் ரொம்ப சேஃபாக வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தரப்பில். ஸோ அது எடுக்கக்கூடிய புகைப்படங்கள் தான் நாம் இங்கே பார்க்கக்கூடிய புகைப்படங்களாக இருக்கின்றன. இந்த ட்ரோன்ஸில் எந்த இடத்துல நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ 100 கிலோமீட்டருக்கு அப்பால் கூட அது சென்று அது தகர்த்திருக்கிறது. இந்த பஹவல்பூரில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ் இ முகமதோட தலைமையகம், முக்கியமாக இந்த மசூத் அசார் அப்படிங்கிற தலைவர், அவருடைய குடும்பம் இருக்கின்றது. அவங்களோட தங்கை, தம்பி, தங்கையுடைய கணவர், தம்பி, மனைவி எல்லாருமே அங்கே வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அவர் தம்பி தான் அப்துல் ரஹூஃப் அசார் அப்படிங்கிற ஜெய்ஷ் இ முகமதோடைய தளபதி. அவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஏகப்பட்ட சின்ன பசங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள வந்து இயக்கத்தில் சேர்க்கறதுக்கான வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட வந்து பல ஏக்கர், ஒரு ஃபியூ ஏக்கர்ஸ் இருக்கின்ற இந்த இடம். இது அத்தனையுமே நமது சூசைட் ட்ரோன்ஸ் அடித்து தகர்க்கின்றது, பிளாஸ்ட் ஆகிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டவர்கள் இறந்ததாக ஒரு தகவல் வந்தது. அதற்கு பிறகு 130ன்னு தகவல் வந்துச்சு. பட் எது எப்படி இருந்தாலுமே இங்கே ஜெய்ஷ் இ முகமதுடைய மசூத் அசார் அப்படிங்கிற அந்த தலைவருடைய குடும்பம் 10க்கும் மேற்பட்ட இறந்து போயிருக்காங்க. இதை அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார், அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காருன்ற தகவலும் வெளியாகுது மக்களே. இப்போ இதில் என்ன ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஹைலைட்ஸு, நேற்று இது நடந்ததற்கு பிறகு இந்தியன் டிஃபென்ஸ் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இந்த ஆப்ரேஷனை லீட் பண்ணது யார், 2 பேர் லீட் பண்ணியிருக்காங்க, லீட் பண்ணது யார் அப்படிங்கிறதை அறிவிக்கிறார்கள். லீட் பண்ணது பார்த்திங்கன்னா 2மே பெண் ஆஃபீஸர்ஸ். ஒருத்தவங்க கர்னல் சோஃபியா குரேஷி, இன்னொருத்தவங்க விங் கமாண்டர் வியோனிகா சிங். இப்போ என்ன ஹைலைட் பார்த்தீங்கன்னா மக்களே, இங்கே சோஃபியா குரேஷின்றவர்கள் ஒரு முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்தவர், வியோமிகா சிங் இந்து மதத்தைச் சேர்ந்தவர். இல்லை என்னென்ன மாதிரி குறியீடுகள் இருக்குன்றதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரை ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிறவங்க ஒன்றா தான் இருக்கிறாங்க. 1. 2வது இந்த ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சுருந்தாங்க. இதில் வந்து மொத்தமாக 26 சூசைடு
ட்ரோன்ஸ் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். அது வந்து போய் இந்த 9 இடத்த அடித்து தகர்க்கணும் அப்படிங்கிறது இங்கேருந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி துல்லியமாக எந்த ஒரு கொலாட்ரல் டேமேஜுமே இல்லாமல் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் 26 பேர் நீ கொன்னல, அதே 26 குண்டை வச்சு உங்கள் ஊரில் உள்ள பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் தலைமையகத்தையும் டெரரிஸ்ட் குரூப்பையும் நான் கொண்டுட்டோம் பாரு அப்படிங்கிறது சிம்பாலிக்காக காட்டியிருக்காங்க, சிம்பாலிக்காக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பெண்களுடைய குங்குமத்தை நீ அழிச்சல, உன்னை எதிர்க்கிறதுக்கு எங்கள் ஊர் பெண்களை வச்சே உன்னை எப்படி எதிர்த்திருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு இந்த மொத்த ட்ரூப்பையும் இந்த மொத்த ஆப்ரேஷன்ஸையும் 2 பெண் அதிகாரிகள் தலைமையேற்று நடத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி ஆயிடுச்சுன்னா, பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு ஒரு மீம் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது மக்களே. அதாவது என்னென்னா, அந்த ஒரு பெண் அழுதுகிட்டு இருக்கிறாங்க கணவரை இழந்துட்டு. அப்போ வந்து அந்த டெரரிஸ்ட் சொல்லியிருக்கிறான், இந்த மாதிரி என்னையை கொன்றுன்னு கேட்டதுக்கு நீ மோயிட்ட போய் சொல்லியிருந்திருக்காரு. அப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு மீமில் சொல்கிறாங்க, நான் மோயிட்ட போய் சொன்னேன்ப்பா, மொத்த குடும்பம் காலி பண்ணிட்டாருன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட மீம்ஸ் எல்லாம் ப்ராப்ளமாகி இருக்கிறது. என்னென்னால், பெண் அதிகாரிகளை வைத்தே எங்கள் ஊர் பெண்களை அழ வச்சனா எங்கள் ஊர் பெண் அதிகாரிகளை வைத்தே உங்கள் மொத்த பேர் அழ வச்சிருவோண்டா அப்படிங்கிறதை சொல்லாமல் சொல்கிறார்கள் இந்த ஒரு ஆப்ரேஷன் மூலியமாக. அதே மாதிரி 26 பேர் இறந்ததற்கு 26 குண்டுகள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது துல்லியமாக ப்ரீ பிளான் பண்ணப்பட்டு இது போடப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே எக்ஸ்ட்ரா குண்டு கூட வந்து கொண்டு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு விஷயத்தை வெளியிடுறாங்க. இதெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வ வெளியிடலாம் கூட குறியீடுகளாக வருகின்றது மக்களே. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூரை பொறுத்தளவுக்கு இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பிரச்சனை கிடையாது. இது இந்தியாவில் பஹல்காமில் நடந்த தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாத அமைப்புக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பிரச்சனை. இப்போ இந்த தீவிரவாத அமைப்புலாம் பாகிஸ்தானில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. ஸோ பாகிஸ்தானில் நீங்கள் ஏன் தீவிரவாத அமைப்பு வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கப்படுகின்றது. இதில் என்ன ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா மக்களே, இதில் எந்த விதமான பாகிஸ்தான் பொதுமக்களும் இறக்கவில்லை, பாகிஸ்தான் ராணுவ வீரரும் இறக்கவில்லை. இறந்தது பூராவுமே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் இறந்திருக்கிறாங்க, அந்த அமைப்பை சேர்ந்தவங்க இறந்திருக்கிறாங்க, அவங்க குடும்பம் இறந்திருக்கு. இப்போ இதற்கு பிறகு இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய எதிர்வினைகள் என்னென்னு அடுத்த வீடியோ பார்க்கலாம். நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.